ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் Dinesh Shanth. நாங்கள் இன்றைக்கு எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து ஒரு புது மைக் ஒன்று வாங்கியிருக்கிறோம். அதோட அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த மைக்கை பற்றி பார்ப்போம். இது வந்து அமெரிக்கன் பிராண்ட் ப்ளூ. அவன் ஒரு ப்ரீமியம் மாடல் தான் வந்து ப்ளூ ஜெட்டி. இது ஒரு யூஎஸ்பி மைக், ப்ரீமியம் குவாலிட்டி தரக்கூடியது. ஸ்டூடியோ தேவைகளுக்கும் யூஸ் பண்ணுறது, ஒரு ப்ரொஃபஷனல் ரெக்கார்டிங் அதுக்கும் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த வகையில் நாங்கள் எங்கள் ஸ்டூடியோட சவுண்ட் குவாலிட்டியை அதிகரிக்கிறதுக்காக வந்து இந்த ப்ளூ ஜெட்டியாக வாங்கியிருக்கிறோம். இது வந்து ஸ்ரீலங்காவில் வாங்க இல்லாது. ஸோ இதை நான் யூஎஸ்சிலேருந்து நேரடியாக இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். யூஎஸ்சியில் அவன் அவுட்லெட்டில் இருந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஒரு இம்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனியோட கூட வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம 1 month ஆகிட்டு இங்கே வந்து சேர்கிறதுக்கு. அதை தவிர இந்த மைக்கின் ஸ்பெஷாலிட்டி வந்து இது வந்து 4 டைப் சவுண்ட் பேட்டர்ன் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ, ஹார்டாய்ட், ஓம்னி டிரெக்ஷனல், பை டிரெக்ஷனல். இப்போ நான் காய்ச்சி கொண்டிருக்கேன், இப்போ நான் நார்மலாக இப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற மைக் வந்து ஹார்டாய்ட் மோட். அதாவது வந்து ஒரு சைடில் இப்போ நான் காய்ச்சி கொண்டு வந்தால் இப்போ நான் கதைக்கிற பக்கத்தில் இருக்கிற சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். பின்னுக்கு இருக்கிற சவுண்ட் எல்லாம் வந்து ஒரு லெஸ் சென்சிட்டிவாக தான் கேப்சர் பண்ணும். அந்த இதில் இருக்கிற அந்த ஸ்டீடியோ மோட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணிக்க, ப்ரொஃபஷனலாக ரெக்கார்ட் பண்ணிக்க ஸ்டீடியோ சைட்டில் இப்போ 2 சைட்டும் 2 ஸ்பீக்கருக்கும் சவுண்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி போகிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணும். அந்த மோட்டில் இருக்குது. அடுத்தது வந்து நார்மலாக இந்த நாங்கள் இப்போ காய்க்கிற மைக்கில் இருக்கிற மாதிரி கார்டோயிட் மோட்டும் இருக்குது. இந்த மோட் தான் நாங்கள் யூடியூப்பில் பண்ணுவோம். இப்போ காய்ச்சி கொண்டு கேட்க மாட்டது வோக்கல்ஸ் வாய்ஸ் ஓவர் செய்ய வந்து அந்த மோட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற நோய்ஸஸ் எல்லாம் வந்து கேன்சல், அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது வாய்ஸை. ஸோ அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அடுத்த மூன்றாவது வந்து ஓம்னி டிரெக்ஷனல் இருக்குது. ஓம்னி டிரெக்ஷனல் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்குள்ள வாய்ஸை வந்து கேப்சர் பண்ணும். இப்போ நாங்கள் நார்மலாக ஒரு இடத்துல ஒரு என்வயர்மெண்ட் நோய்ஸை வந்து இப்போ கடற்கரையில் போய் அதோட நோய்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கோ, அல்லாட்டி ஒரு காட்டில் போய் அதோட சவுண்டை கேப்சர் பண்ணுறதுக்கோ நீங்கள் அந்த ஓம்னி டிரெக்ஷனில் செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா அது சுற்றி வரைக்கிற 360 சவுண்டும் வந்து கேப்சர் ஆகும். அடுத்தது வந்து பை டிரெக்ஷனல் யூஸ் பண்ணுறது வந்து பட் மைக்கின்ற 2 சைட்டும் வந்து சவுண்ட் கதைக்கிறது கேட்கும். அதாவது இந்தியாவில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் காய்ச்சி கொண்டு கேட்க, இங்கேருந்து கதைக்கிற ஆளுநர் ரெக்கார்ட் பண்ணும், அங்காலேருந்து கதைக்கிற ஆளுநர் ரெக்கார்ட் பண்ணும். ஆனால் இங்கே பக்கத்தில் இருந்து வர நோய்ஸுகளை வந்து கேன்சல் பண்ணிடும். சவுண்டோட என்ன சவுண்ட் வந்தாலும் கேன்சல் பண்ணிடும். அப்படி இந்த 4 விதமும் இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நாங்கள் இந்த மைக்கை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து நாங்கள் பிசியோட கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம். பிசியில் நான் வாய்ஸுக்கு யூஸ் பண்ணுறது வந்து அடோபியோட ஆடிஷன் சாஃப்ட்வேர். ஸோ நான் அதோட நேரடியாக கனெக்ட் பண்ணி இதை வந்து வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம். அது தவிர இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது ஐஃபோன்களுக்கு, இப்போ ஐஃபோன் 7 ப்ளஸுக்கு பிறகு வந்து எல்லா மாடலுக்கும் வந்து இந்த மைக்கை வந்து நேரடியாக கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ மைக்கில் பார்த்தீங்கன்னா 2 வகை மைக்குகள் இருக்குது. ஒன்று வந்து இப்போ யூஎஸ்பி மைக், அடுத்தது வந்து XLR மைக். XLR மைக் வந்தது நேராக அனலாக் சிக்னலை தான் வெளியில் அனுப்பும். ஸோ நாங்கள் அனலாக் சிக்னலை வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது எங்களுக்கு ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் தேவைப்படும். ஆனால் இப்படிப்பட்ட யூஎஸ்பி மைக்கை பொறுத்தவரை ஆடியோ இன்டர்ஃபேஸ் இதில் இன்பில்ட்டாக வரும். ஸோ உங்களுக்கு யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணி நேரம் எடுக்க யூஎஸ்பி அவுட்புட் எங்களுக்கு வந்து டிஜிட்டல் கனெக்ஷன் வரும். இப்போ நாங்கள் நேரடியாக அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொள்ளலாம். கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இந்த பில் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டா பில் பண்ணியிருக்கணும். ஃபுல்லாக வந்து மெட்டல் பொடி தான். இந்த ஸ்டாண்ட் கூட மெட்டலாக தான் செய்திருக்கணும். இதில் வந்து மைக்கை வந்து நாங்கள் இந்த மைக் வந்து இந்த சைடில் வச்சு காய்க்கிறது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் மைக். ஸோ நாங்கள் இந்த சைடில் தான் காய்க்கிறோம். இப்போ நாங்கள் நார்மலாக வந்து ஒரு ஹார்டாய்ட் மோட்டில் காய்க்கிறோம்னா இந்த ப்ளூ லோகோ இருக்கும் அந்த கம்பெனியில். இந்த லோகோட சைடில் காய்ச்சா தான் ஹார்டாய்ட் மோட் இருக்கும். இப்போ பை டிரெக்ஷனோட இந்த சைட்டும் ஆப்போசிட்டாக இருக்கிற சைட்டும் எடுக்கும். அதே மாதிரி ஓம்னி டிரெக்ஷனல் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக இருக்கிற 360க்கு எடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக மாற்றிக்கொள்ளலாம். முதலாவது வந்து ஸ்டீரியோ, அடுத்தது வந்து ஓம்னி டிரெக்ஷனல், அதாவது 360 ரெக்கார்ட் பண்ணும். அடுத்தது வந்து ஹார்டாய்ட் மோட், ஒரு சைட் மட்டும் ரெக்கார்ட் பண்ணும். அடுத்தது வந்து பை டிரெக்ஷனல், 2 சைட் இன்டர்வியூஸ் யூஸ் பண்ணுறோம். ஆப்போசிட் எடுத்து காய்க்கிறத யூஸ் பண்ணலாம். இது வந்து கெயின் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மைக்கின் சென்சிட்டிவை வந்து இந்த கெயின் மூலம் நாங்கள் கட்டுப்படுத்தலாம். இப்போ நீங்கள் ஒரு நோய்ஸான என்வயர்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் கதைக்கிறத மட்டும் தான் கேட்கணும்னா கெயினை வந்து நீங்கள் 7 விட குறைச்சி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பொதுவான ஒரு இடத்துல வந்து அந்த சூழலோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, அல்லது சூழல் இருக்கிற எல்லா சவுண்டும் உங்களுக்கு கேட்கணும்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த கெயினை கூட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சூழல் இருக்கிற எல்லா சவுண்டுமே வந்து இதுக்கு கேப்சர் ஆகும். ரொம்ப நாங்கள் யூடியூப் நாங்கள் மேக்கப் கிட்ட ஆப்போசிட் தான் கேட்போம். ஸோ அந்த நேரத்தில் வந்து கெயினை வந்து 7 நல்லா குறைச்சி வச்சிருக்கிறதுனால மெயினாக வந்து வாய்ஸ் கேப்சர் பண்ணுற ஏரியா வந்து நல்லா நர்வாக குறைஞ்சிடும். ஸோ நான் கேட்க நான் இந்த இடத்துல இருந்து காய்ச்சோம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற சவுண்டை மட்டும் தான் இது ரெக்கார்ட் பண்ணும்.
ஸோ வெளியில் இருக்கிற தேவையில்லாத நோய்ஸ் எல்லாம் இந்த மைக்கு வாரது வந்து தவிர்க்கப்படும். யூஎஸ்பி மைக் வேறு கொம்பெனிஷன் நிறைய விடுறாங்க, ரோட் விடுறாங்க, மற்றது ஆடியோ டெக்னிக்காக விடுறாங்க. இப்போ அதில் எல்லாம் இல்லை ஒரு ஸ்பெஷலான ஒரு தன்மையில் இருக்கிறதுனா வந்து மியூட் பட்டன் இருக்குது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு கேட்க ஏதாவது இடைஞ்ச பெரிய சத்தங்கள் ஏதாவது குழப்பம் பெறாது, டக்குனு இந்த மியூட் பட்டன் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண அந்த இடத்துல போஸ் ஆகும். இப்போ திருப்பி நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க, நீங்கள் விட்ட இடத்துல இருந்து அந்த சவுண்ட் வந்து தொடர்ந்து ரெக்கார்ட் ஆகிக்கொண்டு இருக்கு. அடுத்து வந்து வால்யூம் பட்டன். இந்த வால்யூம் பட்டன் ஏன் போட்டிருக்குன்னா இந்த மைக்கில் வந்து எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 0 லேட்டன்சி ஹெட்ஃபோன். இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 0 செகண்ட் கூட மிஸ் ஆகாமல் வந்து உடனடியாக வந்து நாங்கள் ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த ஹெட்ஃபோனோட சவுண்டை வந்து கூட்டி குறைக்கிறது தான் இந்த வால்யூம் பட்டன் இதில் வச்சுருக்காங்க. இதை யூஎஸ்பி கேபிளில் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு நேராக பிசியில் அட்டாச் பண்ணாது. இப்போ மேக்லேயோ விண்டோஸ்லையோ வேலை செய்ய சப்போர்ட் பண்ணும். விண்டோஸை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 அதுக்கு பிறகு வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் வேலை செய்யும். மேக்கை பொறுத்தவரையில் பெரும்பாலான எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் இது வேலை செய்யும். ஜாஸ்தி வந்து பிளக் அண்ட் ப்ளே. நீங்கள் ஜாஸ்தியாக கொழி போட்டு ரெக்கார்ட் பண்ண வேண்டிய நீங்கள் ப்ரீமியம் ஆடியோ சாஃப்ட்வேரை போட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். ப்ளூண்ட இந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போனீங்களா, ப்ளூ வந்து ஒரு ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் கொடுக்குறோம். அதையும் வாங்கி பண்ணி ஆடிஷனை பார்த்தீங்களா, அதுக்கு நாங்கள் பேமெண்ட் பண்ணி தான் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும். அடிஷனலாக நாங்கள் பே பண்ணணும். அந்த ப்ளூவை பார்த்து இந்த ப்ளூ கம்பெனியில் கொடுக்குற சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக வாங்கி ரெக்கார்ட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் நீங்கள் இதை நேரியாக வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த கேபிளை இதில் கனெக்ட், இது வந்து மினி யூஎஸ்பி போர்ட். இந்த மினி யூஎஸ்பி போர்ட் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட அடாப்டரை போட்டு இதில் வந்து லைட்னிங் கேபிளை கன்வெர்ட் பண்ணி நேராக ஐஃபோன்லேயும் அடிச்சிங்க, நேராக ஐஃபோனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி மைக் ஸ்டாண்டில் கொள்வதற்கான போர்ட் தான் இது. இதை நீங்கள் மைக் ஸ்டாண்டில் இதை வச்சு இந்த 2 த்ரெட்டையும் கலட்டிங்கன்னா இந்த மைக்கை வந்து நாங்கள் செப்பரேட்டாக கலட்டினா நீங்கள் மைக் ஸ்டாண்டில் வச்சு கூட ரெக்கார்ட் பண்ணலாம். ஷொக் மவுண்ட் இதுக்கு தனியாக பர்டிகுலர் ஆகாது. மாதிரி ஷொக் மவுண்டை போட்டிங்கன்னா தேவையில்லாத அதிர்ச்சிகள் அதாவது மைக்கில் கேப்சர் ஆகாத மாதிரி ஷொக் மவுண்டில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் டெக்ஸ்லான் வச்சு ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தேவையான ஆங்கிளுக்கு விட்டுட்டு இந்த த்ரெட்டால் டைட் பண்ணி விட்டீங்கன்னா ரைட், நீங்கள் கதைக்கிற வாய்ஸ் எல்லாம் வந்து இது கேப்சர் பண்ணி உங்களோட வீடியோ அவுட்புட் எடுத்துக்கொண்டு இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அடிஷனலாக பவர் கொடுக்க தேவையில்லை. யூஎஸ்பியால் நம்மளோட ஒரு 5 வோல்டேஜ் வேறு, அந்த வோல்டேஜ்லேயே வந்து இந்த ஆம்பிளிஃபயர் அதாவது இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் சிஸ்டம் வந்து வேலை செய்து இதில் வர அனலாக் சிக்னல்ஸ் வந்து டிஜிட்டலாக மாறி எங்களோட ரெக்கார்டிங் தேவைக்கு வந்துடும். பட் ஏனிய மேக்ஸோட இதில் இருக்கிற அடுத்த ஸ்பெஷல் தன்மை வந்து இதுக்கு வந்து கேப்சூல் வந்து 3 இருக்குது. கேப்சூல்ஸ்னு சொல்கிறது வந்து நான் கலைக்கிற வாய்ஸை வந்து கேப்சர் பண்ணுற டிவைஸ் தான் கேப்சூல்ஸ். இதில் வந்து 3 கேப்சூல்ஸ் வந்து வேறு ஆங்கிள் இருக்குது. அதனால் அப்படியான ஒரு தனித்தன்மையால் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மைக்கால் வந்து 4 விதமான பேட்டர்ன்ஸில் வந்து ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மைக் வந்து நிறைய கலரில் கிடைக்குது. தனி பிளாக்ல வரும், தனி ஒயிட்டில், பிளாட்டினம், சில்வர். இது வந்து லூனார்ன்றது வந்து சந்திரனோட கலர், மூணுண்ட கலர். அந்த சந்திரக்கிழமை பாரதியத்தில் அதுதான் லூனார்னு சொல்கிறோம். அந்த லூனார் கிடையாது தான் இந்த மைக் கலர். இது வந்து 2 இயர்ஸ் வாரண்டியோட வருது. இதை நீங்கள் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற Amazon.in பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு போய் அமேசானில் இந்தியா காசு வந்து 21,000 ரூபா போகுது. இலங்கை காசில் பார்த்தீங்கன்னா 46,000 வரும். அதே நீங்கள் அமெரிக்காவில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அமெரிக்காவில் கம்பெனி ப்ரைஸ் வந்து $129. ஆனால் வந்து அதுக்கு வந்து ஷிப்பிங் பேமெண்ட் மற்றது கண்டிக்கு நாங்கள் இறக்கிக்கு அதுக்கான டேக்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரே காசு தான் இருக்கும். இந்தியா நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அமேசானிலேயே வாங்கிக்கொள்ளலாம். 45,000 ரூபா, 40,000 45,000 ரூபா. அமேசான் சேல் வர நேரத்தில் வந்து நீங்கள் 30,000 ரூபா வரையும் மைக்கை வாங்கி கொடுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஆனால் கலர் சாய்ஸை பற்றி தெரியாத நீங்கள் அந்த மைக்கை அந்த கொஞ்சம் விலைக்கு வாங்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை வந்து அமேசானிலேருந்து நாங்கள் நேரடியாக ஸ்ரீலங்காவுக்கு வாங்க இல்லாது. அதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து வாங்கலாம். அதுக்கு வந்து அமேசான் கூட எக்ஸ்ட்ரா ஃபீ எடுக்கும். நான் இந்த மைக்கை வாங்கின கம்பெனிக்கு வந்து ஒரு வேர் ஹவுஸ் வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஸோ நான் அந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்து நான் என்ன செய்யணும், அமெரிக்காவில் இருக்கிற Amazon.com ஆர்டர் போட்டு அவை அந்த தங்கட அட்ரஸ் தங்கட வேர் ஹவுஸ்க்கு அதை எடுத்து வந்து தங்கட பொறுப்பில் வந்து ஷிப் பண்ணி தங்கட சென்டருக்கு லொக்கேஷனுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கொண்டு வந்து அங்கேருந்து தான் நான் இந்த இது வந்து டெலிவர் ஆகிருக்குது. ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இந்த மைக்கை வாங்குறோம்னா வாங்கலாம். ஃபர்ஸ்ட்டாக யூடியூபர்ஸ் பொறுத்தவரை வந்து இந்த மைக் வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். அதனால் நிறைய மைக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி அதுக்கு பிறகு வந்து இந்த மைக்கில் நம்ம செட்டில் ஆகிறதுக்கு இந்த மைக்கை வாங்கியிருக்குது. ஸோ அடுத்தது வந்து இந்த மைக்கிட்ட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சவுண்ட் டெஸ்டிங் ஆஃப் ப்ளூ ஜெட்டி மைக்ரோஃபோன். இப்போ நீங்கள் ப்ளூ ஜெட்டி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கீங்க. எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் வந்து அதோட ரோ சவுண்ட் தான் இது. இப்போது மைக் வந்து கார்டோயிட் மோட்டில் தான் இருக்குது. இந்த மைக் வந்து 16 பிட் 48 kHz சாம்பிள் ரேட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சேனல் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களை போடுற சேனல். ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா இருந்தால் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதில் வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எங்களோட அப்டேட்ஸ் வந்து உடனே பெற்றுக்கொள்ளுங்க. ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.